போகிற வந்து டபுள் ஹேஷிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறோம். டபுள் ஹேஷிங்க்கு வந்து எஃப் ஆஃப் ஐக்கு இந்த ஃபார்முலா ஐ வந்து 0 1 2 3 போட்டுகிட்டே போவோம். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு நம்பர் வருது 8 10ன்னு வருதுன்னு வச்சுக்கலாம், 13 அப்படின்னா 8க்கு வந்து இந்த #2 ஆஃப் எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம ஐ மட்டும் மாற்றிக்கிட்டே வரணும். ஐ ஃபஸ்ட்டு 0 போடுவோம், அடுத்து 1 போடுவோம், 2 போடுவோம். ஆனால் இந்த இது வந்து 8க்கு இதை வச்சு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு வச்சிட்டோம்னா இது கான்ஸ்டன்ட் ஆயிரும். அடுத்து இதில் வந்து 0 போடுவோம், 1 போடுவோம், 2 போடுவோம், அப்படி இருக்கு. ஸோ அது எப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழே சொல்கிறேன் நேரம் பொறுத்து. இதில் எழுதியிருக்கேன் #dash ஆஃப் எக்ஸு ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. இதில் எஃப் ஆஃப் ஐக்குரியது வந்து ஐ இன்ட்டு #2 ஆஃப் எக்ஸு. ஐ வந்து 0 1 2 3ன்னு போட்டுகிட்டே போவோம். #2 ஆஃப் எக்ஸ் எப்படின்னா 6, இதுதான் சொன்னேன், நியரஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் டு த சைஸ் ஆஃப் த டேபிள். இப்போ சப்போஸ் வந்து ஸ்மாலஸ்ட் சொல்லியிருக்காங்க, இங்கே ஸ்மாலஸ்ட் எழுதலை. இப்போ சைஸ் ஆஃப் த டேபிள் வந்து 10ன்னா அதோட சின்னது வந்து என்னது, ப்ரைம் நம்பர். அதோட 9 வராது, ப்ரைம் நம்பர் கிடையாது. 8 ப்ரைம் நம்பர் கிடையாது, 7. இப்போ 7 தான் இருக்கும். ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து சைஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10க்கு ஒரு டேபிள் போடுறோம். 8 கொலிஷன் அக்கர் ஆகாத வரைக்கும் இந்த கோர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். கொலிஷன் அக்கர் ஆச்சுன்னா தான் நம்ம இந்த ஃபார்முலாக்கு போகவே செய்யணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 89 மாடலஸ் 10 போட்டோம்னா 9ல் போய் உட்காந்துரும். அடுத்து 18 போட்டோம்னா 8ல் போய் உட்காந்துரும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 49 வந்திருக்கு. 49ல் தான் கொலிஷன் அக்கர் ஆரம்பிச்சு. 49 மாடலஸ் 10 எடுத்தோம்னா 9 வரும். ஸோ 9th பொசிஷனில் ஆல்ரெடி 89 உட்காந்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து இந்த #2 இது கண்டுபிடிக்கணும். #2 கண்டுபிடிச்சா தான், #2 ஆஃப் 49 கண்டுபிடிச்சா தான் அதை இங்கே அப்ளை பண்ண முடியும். இங்கே அப்ளை பண்ணால் தான் 0 1 2 3 நம்ம ஒவ்வொன்றா போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து #2 கண்டுபிடிக்கலாம். #2 என்னென்னா அந்த சொன்னேன்ல, ஆறுனா நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் ப்ரைம், அது வந்து 7. 10 n = 10, சைஸ் ஆஃப் த டேபிள் வந்து 10. அப்போ வந்து நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் வந்து 7. ஸோ 7 போட்டிருக்கோம். அடுத்து மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கும். கரெக்டாக இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ் இருக்க இடத்துல 49 இருக்குது. 49 மாடலஸ் 7. 49 மாடலஸ் 7னா 7 49 வரும். கரெக்டாக போயிடும். அப்போ ரிமைண்டரே இருக்காது. ஸோ 0 போடுறோம். இது புரியுதுல. 49 மாடலஸ் 7 எப்படின்னா 7 49 கரெக்டாக கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைண்டர் இருக்காது. ஸோ அதனால 0. ஸோ ஹேஷ் ஆஃப் 49க்கு வந்து ஹேஷ் வந்து 7. ஓகே, அப்போது இது கண்டுபிடிச்சிட்டோம். இது 7க்கு வந்து 49க்கு வந்து ஹேஷ் ஆஃப் இது வந்து 7 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 அப்ளை பண்ணோம். 0 × 7 போட்டோம்னா 0 தான் வரும். கீழே வரேன். ஸோ அது நான் எழுதலை. 0 × 7 போட்டு இங்கே மேலே திருப்பி அப்ளை பண்ணால் திருப்பி அதே தான் வரும். அதை விட்டுட்டோம். அடுத்து 1 வரும். 1 × 7 கரெக்டாக. 1 × 7 = 7. எஃப் ஆஃப் ஐ வந்து 7. எஃப் ஆஃப் ஐ 7 இருக்கா? இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த இருக்குது 7. இங்கே h ஆஃப் எக்ஸ் எப்படி 9 வந்ததுன்னா அந்த கோர் ஃபார்முலா 49 வந்து 10ஆல் மாடலஸ் எடுத்தோம்னா மீதி 9 வரும். அந்த 9 தான் இது. ஸோ 16 மாடலஸ் 10 வரும், 6 வரும். 6th பொசிஷனில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ 49 தூக்கி போட்டுரும். அவ்வளோதான். அடுத்து 58ல் இதுக்கு மாடலஸ் 10 போட்டோம்னா 8 வரும். 8th பொசிஷனில் ஆல்ரெடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ கொலிஷன் அக்கர் ஆக போகுது. கொலிஷன் அக்கர் ஆக போகுதுன்னா நம்ம இந்த இதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். டபுள் ஹேஷிங் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து x = 58. ஸோ இங்கே வந்து 58 போடணும். இங்கே 58 போடணும். இங்கே வந்து 7 தான். ஒரு டேபிளுக்கு 7 தான் வரும். இது 7, இது 7. இதை சால்வ் பண்ணி பார்த்தோம்னா #2 ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அதை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு அடுத்து இதில் வந்து 1 2 3ன்னு அப்ளை பண்ணணும். இந்த இருக்க 7, இங்கே 7, எக்ஸ் வந்து 58, 5 7 35, 6 7 42, 7 7 49, 8 7 56 வரும். அப்போது 8 7 56னா மீதி ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ 7 - 2 வந்து 5. ஸோ இந்த 5 தான் எஃப் ஆஃப் ஐ = 1. இங்கே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஐ = 1 × 5 போட்டோன்னா 5 வரும்.
ஓகே, எஃப் ஆஃப் ஐ வந்து 5 வரும். அதை ஹச் டேஷ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணோம்னா 13 மாடலஸ் 10ன்னு வரும். 3 தேர்ட் பொசிஷனில் ஆல்ரெடி யாருமே இல்லை. ஸோ 3ல் வந்து 58 போட்டு வச்சிடும். வேறு இன்னும் என்ன நம்பர் இருக்குது? 69 இருக்குது. 69க்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணணும். ஆனால் அப்ளை பண்ணாலும் 69க்கும் அதே மாதிரி தான். 69க்கு இது மாதிரி வராது, ஏன்னா ஹேஷ் 2 வந்து வேரி ஆகும் 69க்கு. ஸோ நம்ம வந்து பார்த்து தான் செய்யணும். ஐ மீன் இதே மாடல் தான். இப்போ 69க்கு வந்து 7 தான் வரும், ஏன்னா இங்கே வந்து R7 தான் வரும், இங்கே 69 வரும். 69 மாடு 7 வரும். 7னா 69, அப்போது 9 7 63 வரும். அப்போது மீதி வந்து அந்த மாதிரி போட்டு தான் இதை செய்யணும். 69 எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 என்னென்னா, லைக் ஓப்பன் செயினிங் லீனியர் குவாட்ராட்டிக் டபுள்னா கொலிஷன் அக்கர் ஆகிறது வந்து வேறு எங்கே கொண்டு போய் வைக்கலான்னு பார்க்குறோம். ஸோ அதுதான். ஆனால் இப்போது அடுத்து பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா ரீஹேஷிங்னா என்னென்னா டேபிளே நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதில் வந்து டேபிள்குள்ளேயே நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ டேபிள் சைஸே ஃபிட் பண்ண போகிறோம் ரீஹேஷிங்கில். அது எப்படின்னு அடுத்தது